இந்த நாளிலே கர்த்தர் நம்மை மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். உங்களை எல்லாரையும் பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். வயதான தாய்மாரெல்லாம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அற்புதமாய் பாதுகாத்து வைத்திருக்கிறார். பலவீனங்கள் நமக்கு அநேகம் உண்டு. ஆனால் பலவீனத்தின் நடுவிலே அவனுடைய கிருபை என்ன செய்கிறது? நம்மை தாங்குகிறது இல்லையா? கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தம் நம்மிலே நிறைவேறும்படியாக தான் தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். நாம் எதிர்பார்க்கிற விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை உயர்த்தும் போது தடுப்பவன் யார்? அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்தும் போது, அவனுக்கு ஜெயத்தை கொடுக்கும் போது, உலகத்தில் எந்த ஒரு மனிதன் தடுத்தாலும் அந்த தடை என்ன செய்யாது? நிற்காது. நமக்கு விரோதமாய் பலவிதமான தடைகள் உலகத்திலே எழும்பி வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆண்டவர் அதை தான் சொன்னார். பார்த்துங்க, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். யார் ஜெயித்தது உலகத்தை? இயேசு ஜெயித்தார். இயேசு ஜெயித்தார் என்றால் உலகத்திலே வருகிற பாடுகள் பங்காளிகளாயிருக்கிற நாமும் இந்த உலகத்திலே இயேசு ஜெயித்தது போல நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்க பழக வேண்டும். அல்லேலூயா. ஜெயித்து கொள்ள பழக வேண்டும். ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தலுக்கு எழுதின நிருபத்தில் வெளிப்படுத்தலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை ஒன்று நாம் வாசிக்கலாமே. வெளிப்படுத்தலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பான். அவரோடு கூட இருக்கிறவர்கள், ஆட்டுக்குட்டியானவர் ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். இங்கே இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எல்லாவற்றினுடைய முடிவையும் சொல்லப்படுகிறதா இந்த வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசன புஸ்தகம். இந்த வெளிப்படுத்தலை நீங்கள் வாசிக்கும் போது உலகத்தினுடைய எல்லா முடிவு காரியங்களும், எல்லாவற்றினுடைய இறுதி காரியத்தையும் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இந்த யோவான் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாய் இருக்கிறார். ஆண்டவருக்காக அநேக தியாகங்களை சகித்தவர், ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் அர்ப்பணித்தவர், ஆண்டவருக்காக தன்னுடைய ஜீவனையை தியாகம் பண்ணினதானே ஒரு தேவ மனிதனாகிய அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து சொல்லும்போது, இந்த யோவான் சுவிசேஷத்தின் நிமித்தமாக முதலாவது அவனை கொதிக்கிற எண்ணெய் சட்டியிலே போடுகிறார்கள். கொதிக்கிற எண்ணெயிலே அவனை போடுகிறார்கள். எண்ணெயிலே போடுகிற நேரத்திலேயும் யோவானை அந்த எண்ணெய்கள் ஒன்று சேதப்படுத்தவில்லை. அல்லேலூயா. யோவானை ஒன்று என்ன செய்யல? சேதப்படுத்தல. இவன் மறுபடியும் அதிலிருந்து காக்கப்படுகிறான். அந்த எண்ணெயிலிருந்து, அந்த கொதிக்கிற எண்ணெயிலிருந்தும் அவன் காக்கப்பட்டது நிமித்தமாக மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை வைராக்கியமாய் செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவருக்காக தன்னுடைய ஜீவனையும் பாராமல் தன்னுடைய முழு சரீரத்தை, முழு இருத ஆண்டவருக்காக அர்ப்பணித்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு நபர் தான் அப்போஸ்தலனாகிய யோவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த யோவானை பலவிதமான சூழ்நிலைகளே இவனை கொலை பண்ணும்படியாக அன்றைக்கு இருந்த ராஜாக்கள் அவனுக்கு எதிராக எழும்பி செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். சுவிசேஷத்தின் நிமித்தமாய் உபத்திரவப்படுத்தப்படுகிறார்கள். இப்பொழுது இவனை என்ன செய்வதென்று அவர்கள் எல்லாரும் யோசித்து அவனை தேசத்திலிருந்து துரத்தி விடுவதற்காக அவனுக்காக விதியை குறிக்கிறார்கள்.
இந்த யோவான் ஆண்டுடைய ஊழியத்தின் நிமித்தமாக பத்மோ என்கிறதான தீவிலே நாடு கடத்தப்படுகிறான். அன்றைக்கு இந்தியாவிலே பெரிய பெரிய குற்றங்கள் செய்கிறவர்கள், பெரிய பெரியதான கொலைபாதகங்களை செய்கிறவர்களை நாடு கடத்தி வந்த இடம்தான் அந்தமான் நிக்கோபார் தீவு. அந்தமான் நிக்கோபார் தீவு கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? அந்த தீவில் தான் என்ன செய்வாங்க, இந்தியாவிலே பெரிய பெரிய கொலைபாதகங்கள் செய்கிறவங்களெல்லாம் நாடு கடத்துவாங்க. அங்கே ஒரு பெரிய சிறைச்சாலை இருக்கிறது, அநேக சின்ன சின்ன குட்டி தீவுகள் எல்லாம் இருக்கிறது. இன்றைக்கு நார்மலாக நிறைய ஊழியங்களும் அங்கே இருக்கிறது. இதுபோல யோவானை நாடு கடத்தி தள்ளினதான இடம்தான் பத்மோ என்கிற தீவு. இந்த பத்மோ என்கிற தீவிலே இவனுக்கு யாரும் உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, இவனுக்கு பேச்சு கொடுப்பதற்கு யாரும் இல்லை, இவனுக்காக ஜெபிப்பதற்கு யாரும் இல்லை, இவனுக்கு உணவு அளிப்பதற்காக யாரும் இல்லை. தன்னன் தனிமையிலே தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த யோவான் கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்காருகிறான். யாருமில்லாத ஒரு நிலைமை, மரித்து போவான். பட்டினி அவனை நெருக்கிக் கொண்டிருக்கிறது. மிகுந்த கொடுமையான சூழ்நிலையில் தள்ளப்பட்டதான இந்த யோவானை ஆவிக்குள்ளாய் அவனை மாற்றும்படியாக தேவன் அவன் மேல் பிரியமாயிருந்தான். அல்லேலூயா. அவன் தனிமையிலே போய் உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரிடத்திலிருந்து ஏதாவது ஒத்தாசை வரும் என்கிற இலட்சியத்தோடு அவன் கர்த்தருடைய முகத்தை எதிர்பார்த்திருந்த போது கர்த்தர் அவனை ஆவிக்குள்ளாய் மாற்றுகிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற நம்மையும் கூட நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நேரத்திலே கர்த்தர் நம்மை ஆவிக்குள்ளாய் மாற்ற விரும்புகிறான். இன்னைக்கு நம்மை ஆவிக்குள்ளாய் மாற்ற முடியாமல் நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் என்றால் நாம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லை. ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற மனப்பான்மை இழந்து விடுகிறோம். ஆண்டவருக்காக தன்னை தியாகம் பண்ணினதான யோவானை போல நம்முடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுவதற்காக நாம் தடைப்படுத்தி வைத்திருக்கிறோம். ஆகையால் தான் தேவன் நம் மத்தியில் இறங்க முடியாமல், தேவன் நமக்கு தர வேண்டிய தரிசனங்களை தர முடியாமல் எல்லாம் நஷ்டப்பட்ட நிலைமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த யோவான் ஆண்டவருக்குள்ளே அவன் ஆவிக்குள்ளாய் மாற்றப்பட்ட போது அவன் 3ஆம் ஆனவரை எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அந்த பரலோகத்தின் தரிசனங்களை அவன் பார்க்கிறான். அவன் பார்த்து அவனால் சொல்ல எழுதப்பட்ட தீர்க்க தரிசன புஸ்தகம் தான் வேத புஸ்தகத்திலே ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் உண்டானால் அது வெளிப்படுத்தலுக்கு எழுதின நிருபம். பழைய ஏற்பாட்டில் அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அநேக தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருந்தாலும் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாவற்றினுடைய முடிவை குறிக்கிறது தான் யோவானால் எழுதப்பட்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் அந்த 14வது வசனம். அந்த 14வது வசனத்தில் அவர் சொல்லும்போது சொல்றாரு, என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். நாம் ஜெயிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில 3 காரியம் முக்கியமாயிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்களை ஜெயிப்பதற்கு 3 காரியத்தை ஆண்டவர் நமக்கு முன்னறிவிப்பாய் கொடுக்கிறார். 1, அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். 2வது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாயிருக்க வேண்டும். 3வது, உண்மை உள்ளவர்களாயிருக்க வேண்டும். 3 காரியத்தை ஆண்டவராகிய தேவன் யோவானுக்கு திட்டவட்டமாய் சொல்லுகிறார். அழைக்கப்பட்டவர்களாயிருக்க வேண்டும். இவர்கள் யாராயிருக்க வேண்டும்? அழைக்கப்பட்டவர். உலகத்தில் பலவிதமான அழைப்புகள் உண்டுங்க. உலகத்தில் பலவிதமான அழைப்புகள் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் சொல்லப்படுகிற அழைப்புகள் எல்லாம் ஒவ்வொன்று விதமாயிருக்கிறது. ஆண்டுடைய வேதத்திலே ஆண்டவருடைய வேதம் சொல்லும்போது 21 விதமான அழைப்புகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். 21 விதமான அழைப்புகள், 21 விதமான அழைப்புகள் 21 விதமான சூழ்நிலையிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
நம்முடைய வாழ்க்கை முதலாவது அழைப்பு நீங்கள் பார்க்கும்போது அந்த 1 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 14வது வசனம். ரெண்டு தெசலோனிக்கர் 1 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்திருக்கிறார். முதலாவது தேவன் தருகிற அழைப்பு ரட்சிப்புக்கான அழைப்பை கர்த்தர் தருகிறார். அழைப்பு பொதுவான ஒன்றுங்க. எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்படுகிறது ஒன்று. என்னது? அழைப்பு. இல்லையா? அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறதா உண்டு. வேதம் சொல்லுது பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொதுவான ஒன்று தான் அழைப்பு. இந்த அழைப்பை எதற்காக கொடுக்கிறார் என்றால், அந்த 14வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ரட்சிப்புக்கு ஏதுவாக கொடுக்கிறார். ரட்சிப்புக்கு ஏதுவாக, ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்திருக்கிறார். நம்மை ரட்சிப்புக்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். முதலாவது தேவன் நம்மை அழைத்தது ரட்சிப்புக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ரட்சிப்புக்கான அழைப்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பலவிதமான சூழ்நிலைகளை கர்த்தர் நம்மை அழைத்திருக்கலாம். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் என்ன செய்யணும்? நிற்க வேண்டும். அந்த அழைப்புக்கு என்ன செய்யணும்? பாத்திரவான்களாய் நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் 1 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லும்போது, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். எதற்காக அழைத்தார்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ரட்சிப்புக்காக, ரட்சியாமல் அவர் நம்மை ரட்சிப்புக்காக அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரட்சித்திருக்கிறார். யாருக்குள் நம்மை ரட்சித்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான கிருபையின்படி நம்ம என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். நம்ம யாரும் என்ன சுயமா என்ன செய்யல? ரட்சிக்கப்படலை. நம்ம யார் ரட்சித்திருக்கிறது? அவருடைய கிருபையினாலே கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். இல்லையா? அப்ப அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அவருடைய கிருபைக்கு பாத்திரவான்களாக கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்தெடுத்திருக்கிறார். அந்த மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரத்திலே 3வது வசனம் வாசிக்கும் போது, அந்த மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் கல்யாண விருந்திற்கு என்ன செய்யறாங்க? அழைக்கிறாங்க. அழைக்கப்பட்டவர்கள் கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. இப்ப அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறதான ஒவ்வொருவரும் வருவார்கள் என்கிற எதிர்பார்ப்போடு தன்னுடைய எஜமானன் தன்னுடைய வீட்டில் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த விருந்திற்கு எல்லாரும் வருவார்கள் என்கிற லட்சியத்தோடு அவர் இருக்கிறார். ஆனால் அழைப்புக்கு பாத்திரவான்கள், அழைக்கப்பட்டவர்கள் இந்த விருந்தை அற்பமாய் எண்ணி விடுகிறார்கள். இந்த விருந்திற்கு வராமல் தங்களுடைய சுயமான காரியங்களை அவர்கள் தேடுகிறார்கள். விருந்தெல்லாம் ஆயத்தமாக்கப்பட்ட போது எஜமானன் தன்னுடைய ஊழியக்காரர்களை பார்த்து சொல்லுகிறான், அழைக்கப்பட்டவர்களை விருந்திற்கு அழைத்து வாருங்கள். இப்போ அவங்க அழைக்க போன போது அவங்க சொல்றாங்க, நான் இன்னைக்கு என்ன செய்திருக்கிறேன்? ஒரு ஏர் மாடு வாங்கியிருக்கிறேன், அதை இன்னைக்கு தான் பார்க்க போகணும். நான் புதியதாக வயல் வாங்கியிருக்கிறேன், அதை பார்க்க போகணும். நான் நிலம் வாங்கியிருக்கிறேன். இப்படி பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்லி அழைப்பை அசட்டை பண்ணி விடுகிறார்கள்.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை அசட்டை பண்ணி விடுகிறோம். அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இருக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கையை நாமே அழைப்பில் இருந்து விலக்கி விடுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் இந்த விருந்தை அற்பமாய் எண்ணினார்கள், தேவனுடைய மகிமை அற்பமாய் எண்ணினார்கள், எஜமானுடைய இந்த சந்தோஷத்தை அற்பமாய் எண்ணினார்கள். ஆனால் தேவன் இவர்களை பார்க்கிலும் மேன்மைப்படுத்தும்படியாக வழியோரம் இருந்ததான பிச்சைக்காரரை, குருடரை, பார்வையற்றவர்கள் எல்லாம் அழைத்து வரும்படி சொல்லுகிறார். எல்லாரும் அழைக்கப்பட்டவர்களாய் வந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் அசட்டை பண்ணும்போது நம்முடைய ஸ்தானத்திலே, நாம் நிற்க வேண்டியதான ஸ்தானத்திலே, நம்மை உயர்த்த வேண்டிய ஸ்தானத்திலே கர்த்தர் வேறு ஒருவரை கொண்டு வருகிறார். ஏன் கொண்டு வருகிறார் என்று பார்த்தீங்கன்னா, நாம் அழைப்பை அற்பமாய் எண்ணி விடுகிறோம். அழைப்பை பற்றி வேதத்தில் அநேக சத்தியங்கள் இருக்கிறது. இந்த கிதியோனை குறித்து நீங்கள் பார்க்கும்போது, அந்த கிதியோன் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 17வது அதிகாரம், 7வது அதிகாரம், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1 முதல் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே மிக தெளிவாய் என்ன சொல்றாருன்னா, வாசிங்க பார்ப்போம். காலமே எழுந்து புறப்பட்டு பாளையம் இறங்கினார்கள். இப்பொழுது கிதியோன் ஒரு அழைப்பு கொடுக்கிறான், ஜனங்களை பார்த்து அழைப்பு கொடுக்கிறான். எதற்காக அழைப்பு கொடுக்கிறான்? கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்ற, பலத்த பராக்கிரமசாலிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இவனால் நடுக்கத்து நடுவில் போய் இருக்கிறான். தன்னுடைய கோதுமை எப்படி நான் காப்பாற்றுவேன் என்கிற ஒரு லட்சிய எதிர்பார்ப்போடு போயிருக்கிறான். இந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, கர்த்தருடைய தூதன் சொல்றாரு, பலத்த பராக்கிரமசாலிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இப்போ ஒரு தைரியம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மீதியானியரை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன், இந்த சத்துருக்களை நான் உன் கையில் என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன். ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்ன போது இந்த கிதியோன் ஜனங்கள் எல்லாரையும் யுத்தத்திற்காக அழைப்பு விடுக்கிறான். யுத்தத்திற்கு எல்லா ஜனங்களையும் கூப்பிடுகிறான். எல்லாரும் வாருங்கள், யுத்தம் பண்ணுவதற்காக வாருங்கள். தேவன் கிதியோனோடு சொன்னார், நான் இந்த ஜனங்களை உன் கையில் என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன். இப்போ கிதியோன் சொல்றாரு, ஆண்டவர் நம் கையிலே இந்த மீதியானியரை ஒப்பு கொடுக்க போகிறார். நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? ஒரு மனப்படுவோம், யுத்தம் பண்ணுவதற்காக எல்லாரையும் அழைக்கிறார். யார் அழைத்தது? கிதியோன் அழைக்கிறான். எத்தனை பேர் அழைத்தான்? எத்தனை பேர் அழைத்தான்? 32,000க்கு மேற்பட்ட ஜனங்களை அழைக்கிறான் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை நீ கொண்டு போனா இவங்க என்ன செய்வாங்க? என் கையினாலே ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்வார்கள். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவர்கள் என்ன செய்? ஓடி போக சொல்லணும் சொன்னார். இவன் சொல்ற கிதியோன் பார்த்து சொல்றான், உங்களில் பயமும் திகிலும் உள்ளவர்கள் என்ன செய்யுங்க? ஓடி போங்க. எத்தனை பேர் ஓடி போனாங்க? 22,000 பேர் ஓடி போயாச்சு. இவங்களும் யார் தாங்க? அழைக்கப்பட்டவர்கள் தான், அழைக்கப்பட்டு வந்தவர்கள் தான். அழைக்கப்பட்டு வந்தபோது கர்த்தர் இவர்கள் இப்போ கிதியோனை பார்த்து சொல்றாரு, இந்த ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறார்கள், இவர்களை கொண்டு நான் ரட்சித்தால் இவர்கள் செய்வார்கள், நாங்கள் எங்களுடைய கரத்தினாலே மேற்கொண்டோம், ஆகையால் இவர்களில் பயமும் திகிலும் உள்ளவர்களை போக சொல்ல அப்படின்னாரு. எல்லாரும் சொன்ன போனோம். எத்தனை பேர் போனாங்க? 22,000 பேர் என்ன செய்தாச்சு? ஓடியாச்சு. இப்போ எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ஒரு 10,000 பேர் 12,000 பேர் இருந்திருப்பாங்க, அப்படித்தானே? கிதியோன் இப்போ கிதியோன் கர்த்தர் சொல்றாரு, இதுவும் இந்த இவங்களை இருந்தாண்டா கூடுதல். இது யாருடைய அழைப்பை கேட்டு வந்தாங்க? கிதியோனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வந்தவங்க. இப்போ கிதியோனுக்கு அழைப்பினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்தவர்கள், பயமும் திகிலும் உள்ளவர்கள் 22,000 பேர் ஓடி போனது போக மீதி கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. என்ன வந்தாலும் என்ன செய்யலாம்? பார்த்து கொள்ளலாம். ஏன்னா நமக்கு முன்ன யார் உண்டு? கிதியோன் உண்டு. இப்போ மறுபடி கர்த்தர் சொல்றாரு, இவர்களை நான் என்ன செய்ய போறேன்? சோதிக்க போறேன். இவர்களும்
அதிகம். இவர்களை நீரூற்றண்டையில் இறக்கு அப்படின்னாரு. இப்போ நீரூற்றண்டையில் இறக்கியாச்சு. நீரூற்றண்டையில் தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன செய்தாச்சு? இறக்கியாச்சு. இப்போ தண்ணி குடிக்க தொடங்குறாங்க. சிலர் என்ன செய்தாங்க? முழங்கால் ஊண்டி கையிட்டு கோரி குடிக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா? கர்த்தர் சொல்றாரு அவங்கள தனியாக பிரி. சிலருக்கிட்ட தண்ணி கிடைச்சாதது போல என்ன செய்தாங்க? கிடைச்ச நேரத்தில் நக்கி ஆகுது அப்படி செஞ்சுவோம் குடிப்போன்னு கொஞ்சம் பேர் குடித்தாங்க. அவங்கள தனியாக பிரி. இப்போ ஆண்டவர் சொன்னார் நக்கி குடித்த ஜனங்களை தொகையிட்டு. இப்போ மொத்தமும் 300 பேர். எல்லாரும் அழைப்புக்கு பாத்திரவான்கள் தானுங்க. ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டது வெறும் 300 பேரை தான் கிதியோன் தெரிந்தெடுத்தார். இப்போ அந்த 300 பேரையும் 3 படைகளாய் நிறுத்துகிறார். 3 படைகளாய் நிறுத்துகிறார். இந்த அழைக்கப்பட்டவர்கள் அநேகராய் இருந்த போது தெரிந்து கொள்ளப்பட்ட வெறும் 300 பேரை கொண்டு மீதியானியருடைய கையிலிருந்து இஸ்ரவேலரை ரட்சிக்க போகிறார். கிதியோன் கேட்கிறான், இது எப்படி சாத்தியமாகும்? இது எப்படி நடக்கும்? அவர்கள் பலத்த ஜனங்கள், இங்கேயும் வந்தவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இப்போ நீர் கூடுதல் சொல்லி கொஞ்சம் பேரை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். இந்த 300 பேரை கொண்டு எப்படி ஆகும் என்று பல கேள்விகள் அவன் எழுப்பியிருக்கலாம். என்ன கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, உலகத்தில் அநேகரை கர்த்தர் அழைத்திருந்த போதும் நம்மை கொஞ்சம் பேரை ஏன் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் தெரியுமா? நம்மை கொண்டுதான் மீதியானியரை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். அல்லேலூயா. நம்மை கொண்டுதான் மீதியானியருடைய கையிலிருந்து நம்மை விடுவிக்க போகிறார். நம்மை கொண்டுதான் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக தான் நம்மை ஆண்டவர் கொஞ்சம் பேராகிய நம்மை ஆண்டவர் ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் நிறைய தான், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நம்ம கொஞ்சம் பேர் தான் இல்லையா? இப்போ கிதியோன் இடத்தை சொல்றாரு, எப்பா நீ உங்களுக்கு என்ன செய்? 3 காரியத்தை கொடுக்கணும். 2 பரிசோதனை முடிஞ்சு வந்திருக்கு, தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன செய்யணும்? 3 காரியத்தை என்ன செய்யணும்? அவங்க கையில் கொடுக்கணும். ஒன்று என்னங்க சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. பானை. பானை, மண்பானை எல்லாருக்கும் தெரியும் தானே, வீட்டில் எல்லாம் காணுமே மண்பானை. 2 பந்தம், தீபந்தம். 3வது எக்காலம். 3 கொடுத்து விடுகிறார். 3 காரியத்தை கொடுத்து விடுகிறார் கிதியோன். 3 படையாய் நிற்கிறார்கள். ஒரு பக்கத்தில் எத்தனை படைகள்? 100 பேர். இன்னொரு பக்கத்தில் 100 பேர். 3 படைகளால் பிரிக்கப்பட்டு 3 விதமான இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிதியோன் சொல்லுகிற நேரத்தில் எல்லாரும் ஒரு மனமாய் செயல்பட வேண்டும் என்று கிதியோன் சொல்லுகிறான். கிதியோன் சொல்லி அனுப்புகிறான், கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பானையை உடைக்கணும். தீபட்டி என்ன செய்யணும்? பிடிக்கணும். எக்காலத்தை ஊதணும். இந்த பானை என்ன தெரியுமா? நம்ம சரீரம், சுயம் உடைக்கணும். கர்த்தர் நம்மளை கிரியை செய்யணும். என்ன செய்யணும்? சுயம் உடையணும். அல்லேலூயா. சுயம் உடைந்தாதான் அந்த பந்தம் இருக்கு பாருங்க, பந்தம் அது என்னதுங்க? அக்கினி, பரிசுத்த அக்கினி. பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். அல்லேலூயா. முதலாவது என்ன செய்யணும்? சுயம் உடையணும். 2வது பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் என்ன செய்யணும்? நம்ம மூலமாய் பிரகாசிக்கணும். 3வது எக்காலம், தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும்? ஜனங்களுக்கு சொல்லணும். 3 காரியம் அவங்களுக்கு கட்டளையிடப்பட்டது. எல்லாரும் ஒன்றாய் பானைகளை உடைக்கிறார்கள். எல்லாரும் ஒன்றாய் தீவந்தத்தை பிடிக்கிறார்கள். எல்லாரும் ஒன்றாய் என்ன செய்தாங்க? எக்காலத்தை ஊதினார்கள். கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயமாய் மாறினது. அல்லேலூயா. இவ்வளவுதான் இவங்க செய்தாங்க. ஆனால் இந்த அழைக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்ட இவர்கள் மூலமாய் கர்த்தர் அங்கே மீதியானியருக்குள்ளே ஒரு கலகத்தை உண்டு பண்ணினார். அவர்களே இதோ நமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் வந்திருக்கிறார்கள் என்கிற இரைச்சலின் சத்தத்தை கேட்டபோது அவர்களே மாறி மாறி வெட்டுண்டார்கள். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நம்ம யாரா இருக்கணுங்க? பாத்திரவான்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிதியோனுடைய அழைப்பை பார்த்தீங்களா? எப்படி நிறைய பேர் இருந்தாங்க,
இப்போ எத்தனை பேர் தான் தெரிந்தெடுக்கப்பட்டாங்க? வெறும் 300 பேர். 300 பேரை கொண்டு தான் கர்த்தர் நினைச்சுதான் ரட்சிப்பை அருளினா. அப்போ நம்ம 300 பேராக இருந்தாம கொஞ்சம் இம்படுதான் நம்ம கொண்டு தான் கர்த்தர் நினைச்ச போறாரு. என்ன செய்ய போறாரு? விசுவாசத்தோடு சொல்லுங்க பாப்போம். நம்மை கொண்டு தான் கர்த்தர் தேசத்தை ரட்சிக்க போறாரு. உங்களுக்கு விசுவாசம் இல்லைங்க. உங்களுக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. தைரியமா சொல்லணும். நம்மை கொண்டு கர்த்தர் எங்களை கொண்டு என்ன செய்ய போறாரு? தேசத்தை விசுவாசிக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. யாரை கொண்டு கர்த்தர் ரட்சிக்கிறான்? நம்மை எழுச்சி நடக்க வையா பாஸ்டர், வேலை செய்ய எனக்கு முடியலை, என்ன கொண்டு எங்க ரட்சிக்க போறாரு? என்ன ரட்சித்து கொள்ள முடியல, பின்ன நான் எப்படி ரட்சிப்பேன்? விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? பலவீனப்பட்டு விடக்கூடாது. விசுவாசத்திலே பலவீனப்பட்டு விடக்கூடாது. விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும். மோசே விசுவாசத்தில் உறுதியா இருந்தான். மோசே விசுவாசத்தில் உறுதியா இருந்ததுனால பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுக்கிறான். அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவ பிள்ளைகளோட துன்பத்தை அனுபவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. மோசே கர்த்தர் தெரிந்தெடுத்தார். எதுக்கு? நான் உன்னை தெரிந்தெடுத்தேன், இந்த ஜனங்களை எல்லாம் நடத்த போறேன், இந்த ஜனங்கள் மூலமாக உனக்கு நிறைய நன்மை தருவேன், இந்த ஜனங்கள்லாம் உன்னை தோளில் தூக்கி சுமப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் அழைச்சாரு. அப்படிங்களா அழைச்சாரு? தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கும்படியாக தான் மோசே கர்த்தர் தெரிந்தெடுத்தார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின போது மோசப்பட்ட துன்பங்கள் எல்லாம் வேதத்தில் நீங்கள் படிச்சு பாருங்க. முறுமுறுப்பு, அவனுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள், என்னெல்லாமோ பலவிதமான வார்த்தைகளினாலே அவனை காயப்படுத்தினார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனை கர்த்தர் தெரிந்தெடுத்தது ஜனங்களை நடத்தும்படியாக தான் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறது நம்ம கொண்டு தேசத்தை ரட்சிப்பதற்காக. வேதம் சொல்லுது பாருங்க, உங்களை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறாங்க. நம்ம பார்த்து சொல்லணும், நம்ம இங்கே வந்திருக்கிறாங்க. தேசத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறாங்க சொல்லணும். அதான் அழைப்புங்க. நீங்கள் இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது ரோமர் 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. அதுவும் அல்லாமல் நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். புத்திர சுவிகாரம் வருவதற்காக காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். அதனுடைய 18வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக யார் செய்கிறது? கர்த்தர் செய்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அன்பில்லாதவனுக்கு என்ன இல்லை? சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்காது. அன்பு கூறணும், தேவனிடத்தில் அன்பு கூறணும். இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது அந்த மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே 10 பேரை கர்த்தர் அழைத்தார். 10 பேர் அழைக்கப்பட்டவங்க. மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் இதில் நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் 10 பேரை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். இந்த 10 பேரையும் அழைத்தது ஒன்று போல தான் கர்த்தர் அழைத்தார். ஆனால் இதில் கொஞ்சம் 5 பேர் என்ன செய்தாங்க? தங்களுக்காக கொஞ்சம் எண்ணெயை கூட சேர்த்து வைத்தாங்க. அழைப்பு எல்லாருக்கும் ஒன்று போல இருந்தது. ஆனால்
அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நின்றது 5 பேர் மட்டும்தான். 5 பேர் மட்டும்தான். தேவனுடைய தீர்மானத்தின்படியாக தங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டது 5 பேர் தான். நடந்தது ஒன்றாய் தான் நடந்தாங்க, ஒன்றாய் தான் ஆராதித்தாங்க, ஒன்றாய் தான் தூங்கினாங்க, ஒன்றாய் தான் சாப்பிட்டாங்க. எங்க போனாலும் ஒரு மனமாய் ஒன்னா தான் போனாங்க. ஆனா இந்த 5 பேருடைய இருதயத்தின் நினைவுகள் ஆண்டவருக்கு பிரியமற்றதாக இருந்தது. 5 பேருடைய நினைவுகள் அவருக்கு பிரியமானதாக இருந்தது. அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட இந்த 5 பேரும் எண்ணெய்களை தங்களுக்குள்ளே கொஞ்சத்தை வைத்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. மணவாளன் வந்தாச்சு. மணவாளன் வருகிறான். மணவாளன் வந்தபோது 5 பேர் என்ன செய்தாங்க? எண்ணெயை தீப்பெட்டியை பற்ற வச்சாங்க. 5 பேருக்கு விளக்கில் என்ன இல்லைங்க? எண்ணெய் இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் ஒன்றா தான் இருந்தாங்க. ஆனால் அழைப்புக்கு என்ன இல்லை? பாத்திரவான்களாய் மாறலை. அழைப்புக்கு பாத்திரவான்களாய் மாறவில்லை. அல்லேலூயா. இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் மாறினதான இந்த 5 பேரும் தங்கள் மணவாளனுடைய சத்தத்தை கேட்டவுடனே தங்களுக்குள்ளே தீப்பெட்டிகளை பற்ற வைத்துக் கொண்டார்கள். மற்றவங்களும் நல்ல தீப்பெட்டியெல்லாம் ஒரே வேறு பார்த்துருப்பாங்க, ஆனால் எரியலைங்க. ஏன்னா என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. நம்மகிட்ட எண்ணெய் இல்லைன்னா சிக்கல் தான். எண்ணெய் இருக்கணும். அல்லேலூயா. 5 பேரும் எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. இப்போ வந்து மற்றவங்க கேட்டு பார்க்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கும் கதவு திறக்கணும். ஏன்னா நாங்களும் அண்ணலேருந்து இன்னொரு ஒன்றா தான் வந்தோம், ஒன்றா தான் ஆராதித்தோம், ஒன்றா தான் ஜெபம் பண்ணணும், ஒன்றா தான் பாடணும், போன இடங்கள்லாம் ஒன்றா தான் போய் சுவிசேஷம் சொன்னோம், எல்லாம் சரியாக தான் சொன்னோம். எங்களுக்கும் கொஞ்சம் என்ன செய்யணும்? திறக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களை அறி, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டுப்பார். அப்படி தானே? நம்ம சண்டை பிடிச்ச சில பிள்ளைகள்கிட்ட கேட்போம் பார்த்தீங்களா, நீ யார் கேட்போமா? கேட்க மாட்டோம். கேட்போம் தானே? நமக்கு வேண்டப்பட்ட யார்கிட்டையாவது நம்ம திடீர்னு பணங்கிட்டான், அவங்க அந்த நம்மள்ட்ட ஏதாவது பேசணும், நம்ம நினைப்போம் நீ யாருன்னு கேட்போம். அதே போல் ஆண்டவர் கேட்குற, நீ யாரு? உன்னை தெரியாது எனக்கு. ஆண்டவர் நம்மை பார்த்து தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, பரிதபிக்கப்பட்டுவிடும். அதான் வேதத்தில் வாசிக்கும் போது 2 பேதர்கள் நிருபத்தில் 1வது அதிகாரம் 10வது வசனம். 2 பேதர் 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் என்ன செய்யணும்? உறுதிப்படுத்தணும். எதற்காய் கர்த்தர் என்னை அழைத்தார் என்கிற அழைப்பை நம்ம என்ன செய்யணும்? உறுதிப்படுத்தணும். தெரிந்து கொள்ளுதலை என்ன செய்யணும்? உறுதிப்படுத்தணும். அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி இல்லாமல் இருந்தால் என்ன செய்வோம்? அலை காற்றினால் அடிபட்டு அலைகிற கடல் அலைக்கு ஒப்பாயிருப்போம். அப்போ உறுதி இல்லைன்னா ஜாக்கிரதையாக இருக்க முடியாது. ஜாக்கிரதையாக இருந்து உறுதியாக இருக்கணும்ல. ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிற இதற்காக அழைத்தான், என்னை ஏன் தெரிந்தெடுத்தான், அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த பிலிப்பியர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, பிலிப்பியர் 5வது அதிகாரம் 4வது அதிகாரம் 10வது வசனம் நினைக்கிறேன். பிலிப்பியர் கதை நல்லவரமாக 1 பேதுருக்குள்ள நிருபம் 5வது அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி,
நிலைநிறுத்துவாராக. ஆண்டவர் கொடுக்கிற இந்த 21வது அழைப்பு 21 விதம், தெரிந்து கொள்ளுதல் 7 விதம், உண்மை உள்ளது 3 விதம். நம்ம இன்னைக்கு அழைப்பை மட்டும்தான் பார்த்துருக்கிறோம். அழைப்பில் ஆண்டவர் கடைசியாக சொல்கிற அழைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராங்க. அப்போ கொஞ்ச காலம் நமக்கு என்ன உண்டு? பாடுண்டு. அப்போ நம்மை கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மை ஆண்டவர் என்னெல்லாம் படுத்துவார்? சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். அப்போ நம்ம பாடு வந்த அழைப்பின் நடுவிலே பாடுகளிலும் நாம் பொறுமையோடு இருக்கும்போது ஆண்டவர் நம்மை சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார். அல்லேலூயா. அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நம்ம என்ன செய்யணும்? மாற வேண்டும். அந்த அழைப்பிலே உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். இன்னும் வேதம் சொல்லுது, ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் தானா என்ன செய்ய முடியாது, இந்த கனமான ஊழியத்திற்கு வர முடியாது. அப்போ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நம்ம என்ன செய்யணும்? பாத்திரவான்களாக என்ன செய்யணும்? நிலை நிற்கணும். அப்போ அந்த அழைப்பிலே நம்ம உறுதியாக இருக்கும்போது ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவாராக. அப்போ அழைக்கப்பட்ட அழைப்பிலையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் உறுதியாக்கி கொள்ளுகிறவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களை என்ன செய்வார்? நிலைநிறுத்துவாராக. கிதியோன் அழைத்த போது கிதியோன் எல்லா ஜனங்களும் வந்தாங்க. நான் தெரிந்து கொண்ட போது வெறும் 300 பேரை கொண்டு தான் கர்த்தர் தெரிந்தெடுத்தான். 300 பேரை கொண்டு தான் கர்த்தர் ரட்சித்தான். அவர்களைப் போல நம்ம தீபட்டிகளை பிடிக்கணும், பானைகள் எடுக்கணும், நம்ம பரிசுத்த ஆவியாகிய அந்த எண்ணெயை விட்டுக்கணும், எக்காலம் ஊதன வசனத்தை மற்றவர்களுக்கு போதிக்கணும். இப்படிப்பட்டதான நிலைமையில நம்ம வரும்போது நம்மை ஆண்டவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்மை நிலைநிறுத்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆக எல்லா தெய்வ பிள்ளைகளும் அழைப்பை உறுதியாக்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை முன்னேறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.